இவங்க நமி தம்பியோட சித்தியா. சித்தியா? என்ன மருமகளே, என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் பிண்டுவோட சித்தி. டேய் கண்ணா பிண்டு, பிண்டு நீ எங்க இருக்க? டேய் பிண்டு நீ எங்கடா இருக்க? ஏ பிண்டு நீ எங்கடா இருக்க? வாடா. அவர் வீட்ல இல்ல. ஆனா உங்களுக்கு எனக்கு அடையாளம் தெரியலையே. அது எப்படி தெரியாம போகும்? அட காலை தொட்டு கும்பிடு. வா வந்து உட்காரு. ஆனா நமித் இது வரைக்கும் உங்களை பத்தி எதுவுமே சொன்னதில்ல. என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிருச்சு. பிண்டுக்கு என் மேல பயங்கர கோவம். அதனாலதான் உங்க 2 பேரையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கொஞ்ச நாள் நான் இங்க தங்கலான்னு இருக்கேன். எனக்கு இப்போ டீ ஏதாவது போட்டு குடிப்பியா இல்லையான்னு சொல்லு. அட சீக்கிரம் போ. இவர் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அட முதல்ல தண்ணி கொண்டு வந்து குடு. பாத்தீங்களா, நான் நமித்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவர் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அப்படியா? நானே ஃபோன் பண்றேன். இந்த நம்பர் தானே நமித்தோட நம்பரு? அட இவங்க கிட்ட நமித்தோட ஃபோன் நம்பர் கூட இருக்கு. அப்படின்னா நிஜமாவே நமித்தோட சித்தி தானா? இங்க பாரு, இந்த நம்பர் தானம்மா? ஆமாம்மா, இதே நம்பர் தான். சரி. அத்தை ஒரு நிமிஷம். வணக்கம்மா. வணக்கம் அங்கிள். அம்மா இன்னைக்கு பேப்பர் வந்துருச்சா? ஒரு நிமிஷம் இருங்க, கொண்டு வந்து. இந்தாங்க அங்கிள். என்னம்மா, யார் அது? அங்கிள், இவங்க நமித்தோட சித்தி. அப்படியா? நமித்தோட சித்தியா? வணக்கம். வணக்கம்மா. இங்க முதல் தடவை வந்திருக்கீங்களா? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஏன்னா குழந்தைங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் கொஞ்ச நாள் குழந்தைங்களோட இருந்துட்டு போலான்னு வந்தேன். வாமா வந்து உட்காரு. உங்க ஊர்ல கும்பமேளா நடந்துகிட்டு இருக்குல்ல, நீங்க அங்க போய் அந்த குளத்துல குளிச்சிருக்கீங்களா? நான் என் பாவத்தை கழுவிட்டு வந்துட்டேன். நீங்களும் போய் உங்க பாவத்தை கழுவிக்கோங்க. அங்க போய் குளிச்சிட்டு வந்துருங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, இப்பதானே வந்திருக்கேன். சரி 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 சரி, எனக்கு நல்லா புரியுது. நீங்க களைச்சு போயிருக்கீங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க. சரிங்க. சரி சரிங்க, போயிட்டு வாங்க. எனக்கு இப்போ நீ டீ போட்டு குடுக்க போறியா இல்லையா? நானே போட்டுக்கவா? இல்ல, நான் கொண்டு வரேன். அத்தை நீங்களா? நான் கொஞ்சம் உனக்கு உதவி செய்யலான்னு இங்க வந்தேன். ஐயோ வேணாம் அத்தை, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நான் கொஞ்சம் உனக்கு உதவி செய்யறேன். நீங்க உட்காருங்க, நான் சமைச்சு கொண்டு வரேன். அட என்னம்மா நீ, உனக்கு ரொட்டி சுட கூட தெரியலையே. எப்படி ரொட்டி சுடணும்னு நான் சொல்லி தரேன். இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். அத்தை விடுங்க, நானே சமைச்சு கொண்டு வரேன். நீங்க போய் அங்க உட்காருங்க, 2 நிமிஷத்துல வரேன். சரிம்மா, நான் போறேன். நீ சீக்கிரம் கொண்டு வந்துரு என்ன? சரி. நான் என்னோட சாந்தினிய
கண்டவன் கூட போட்டோல கூட பார்க்க முடியாதா? அம்மாடி மருமகளே, சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா சமைக்கிற. ஐயோ அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? அத்தை, நான் உங்களுக்காக அந்த ரூம்ல பெட் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க போய் நல்லா தூங்குங்க. நானும் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல போய் தூங்குறேன். சரியா? ம். அத்தை, நீங்களா? இல்லம்மா, அங்க எனக்கு தூக்கமே வரல, அதான் இங்க வந்துட்டேன். ஓகே தானே? தூங்கட்டா? ஆ ஆ சரி சரி, நீங்க தூங்குங்க. இங்க பாருமா, எனக்கு காலு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் அழுத்தி விடுறியா? அழுத்தி விடு. இன்னும் கொஞ்சம் மேல, 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 இன்னும் கொஞ்சம் மேல. என்ன விட்டுருங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஐயோ ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. புனித், சாந்தினி நில்லு. என்ன விடு. சாந்தினி, சாந்தினி, சாந்தினி. என்ன விட்டுடு புனித். இல்லைன்னா நான் போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவியா? இத பாரு, ஒருவேளை இந்த வீடியோவை நான் நமித் கிட்ட காட்டினா அவன் என்ன நினைப்பான்? நான் இல்லாத நேரத்துல ஒய்ஃப் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு யோசிப்பானா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, என் நமித் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவர் என்ன காதலிக்கிறாரு. அவருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். அப்படியா? அப்ப நீ சொல்றதா அவன் நம்புவா, இந்த வீடியோவை நம்ப மாட்டான்னு சொல்றியா? ஏய், நான் ஆம்பளடி. இன்னொரு ஆம்பளை எப்படி யோசிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். புரியுதா? உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான். யோசிச்சு பாரு, ஒருவேளை இந்த வீடியோ நான் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டேன்னா நமித்துக்கு அவமானமா போயிடும்ல. அது மட்டும் இல்ல, உன் மானமும் போயிடும். அதனால நான் என்ன சொல்றேனோ அதை அமைதியா செய். ஹலோ சாந்தினி, நான் நமித் பேசுறேன். ஹலோ ஹலோ சாந்தினி, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. நம்மை தான் பேசுறான். உன் புத்திசாலித்தனத்தை காட்டாத. இல்லைன்னு வைய, இந்த வீடியோ பேசு. சாந்தினி, நான் நேத்தே உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆக்சுவலா என் ஃபோன் தொலைஞ்சிடுச்சு. எங்க விட்டேன்னு தெரியல. நீ ஓகே தானே? நமித், நான் இங்க நல்லா இருக்கேன். சரி, நீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். நான் ஒரு 2-3 நாள்ல வந்துடுவேன். நீ ஜாக்கிரதையா இரு. நமித், நமித்,
நான் தான் சொன்னேன்ல, புத்திசாலித்தனத்தை காட்டாதன. உனக்கு தெரியும்ல நான் என்ன வேணா செய்வேன். ஒழுங்கா நடந்துக்க. யாரா இருந்தாலும் வெளியவே பேசி அனுப்பிட. ஆ? எப்படிம்மா இருக்க? இன்னைக்கு பேப்பர் வந்துருச்சா? அங்கிள். எடுத்துட்டு வாமா. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க அங்கிள். சரிம்மா, நான் படிச்சுட்டு உடனே கொடுத்துறேன். அங்கிள் நல்லா படிங்க. சரிம்மா. படிங்க என்ன? அட வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த ஊரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னைக்கு நான் இன்னும் நியூஸ் பேப்பரை படிக்கவே இல்ல. எனக்கு விளையாட்டு செய்தி படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய விளையாடி இருக்கேன்ல. சரி சரி. அதனால நான் அது மட்டும் படிச்சுட்டு தரேன். புத்திசாலித்தனத்தை காட்டாதன்னு சொன்னல. என் கூட அன்பா இருக்கிறத விட்டுட்டு இப்படி அடாவடித்தனம் பண்றீங்க. என்ன ஏன் உன்கிட்ட மிருகம் மாதிரி நடந்துக்க வச்சுக்கிற என் செல்லம்? காதலுக்கு அர்த்தம் விட்டுட்டு போறதில்ல, அதை அடைஞ்சு நல்லா அனுபவிக்கணும்னு அர்த்தம். இப்பதானே நம்ம ஹனிமூன் ஆரம்பிச்சிருக்கு. Let's enjoy. Let's enjoy. வா 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 வாடி வா புனீத் விட்டுடு. வாடின்ற. ஐயோ நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். இது தப்பு புனீத். ஐயோ ஐயோ என்ன விட்டுடு. ஐயோ புனீத் புனீத் என்ன விட்டுடு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேக்குறேன் விட்டுடு. ஐயோ புனீத் என்ன விட்டுடு புனீத். புனீத் ஏமா ஏமா கொஞ்சம் நில்லுங்க. எங்க போறீங்க? இவ்வளவு வேகமா போறீங்க? ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இதுல ஒரு சைன் மட்டும் போட்டு போங்க. ஏன்னா சொசைட்டியோட ரூல்ஸ். ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அட இதுல ஒரு சைன் பண்ணுங்கமா. நான் வீட்லயே வந்து வாங்கணும்னு நினைச்சான முடியல. சரி இங்க கொடுங்க. எங்க சைன் பண்ணனும்? இதுக்கு நேரா போடுங்க. சாந்தினி, எங்க போற சாந்தினி? அது சண்டே சொசைட்டில மீட்டிங் இருக்கு. அதான் ரெஜிஸ்டர்ல நமித்துக்கு பதிலா என் பேர் எழுதிட்டு இருக்கேன். காட்டு. இந்த ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டு உன்னால மேல வர முடியாது. அது வந்து ஒன்னும் இல்லம்மா, மேடம் திடீர்னு இப்படி வந்தாங்க, அதான் கையெழுத்து வாங்கலாமேன்னு. சரி போய் தொலை. ஓ வந்துட்டான். ஏய் வா போலாம். வீட்டுக்கு போலாம் வா.